ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கல்யாண வீடுகளில் சர்வ் பண்ணுற கல்யாண மாங்காய் ஊறுகாய் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு 1 கிலோ அளவுக்கு தோத்தாப்புரி மாங்காய் எடுத்துக்கலாம். அதை வந்து நல்லா வாஷ் பண்ணி ஒரு க்ளீன் கிளாத்தில் தொடச்சி எடுத்துகிட்டு இந்த மாதிரி நம்ம சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாங்காய் ஊறுகாய் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. அதுவும் இந்த சம்மருக்கு தயிர் சாதத்துக்கு இந்த ஊறுகாய் இருந்தாலே போதுங்க, வேறு எந்த சைட் டிஷ்ஷும் தேவையில்லை. இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி அதை ஒரு மிக்சிங் பவுலில் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு பேனை ஹீட் பண்ணிவிட்டு அதில் 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிடலாம். நல்லெண்ணெய் வந்து நல்லா சூடானதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் கடுகு போட்டுடலாம். கடுகு போட்டு நல்லா வெடிச்சு வந்ததுக்கப்புறம் நம்ம சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி வச்ச மாங்காய் துண்டுகளை ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணி நல்லா கொஞ்சம் வதக்கிக்கலாம். இந்த மாங்காய் ஊறுகாய் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை ஒரு சிட்டிகை மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் 3 டேபிள் ஸ்பூன் சிகப்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணலாம். அப்புறம் 1/2 டீஸ்பூன் வெந்தயத்தூள், அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் கடுகுத்தூள், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பையும் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இது 6 மாதம் ஆனாலும் கெட்டு போகாமல் இருக்கும். அதுக்கப்புறம் இதில் வந்து நம்ம தேவையான அளவுக்கு எண்ணெயை ஆட் பண்ணிடலாம். அப்புறம் ஒரு சிட்டிகை பெருங்காயமும் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நான் எப்பவும் வெல்லத்துக்கு பதிலாக 1 டீஸ்பூன் சக்கரை ஆட் பண்ணுவேன். சரி, அது வந்து எல்லா டேஸ்ட்டையும் பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.